ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 4Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 12/10/2025க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு ஒத்து வரல, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம 4Dக்கும் சரி டோட்டோக்கும் சரி நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, எனக்கு 4Dக்கும் டோட்டோக்கும் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். 4Dக்கும் டோட்டோக்கும் நம்பர்ஸ் வேண்டாம், நீங்கள் நம்முடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் நேற்றைக்கு வந்த சனிக்கிழமை ரிசல்ட்டை தான் நம்ம வந்து எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இது நேற்றைக்கு 11/10/2025 நம்மளுடைய சனிக்கிழமை ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கேன். இந்த சனிக்கிழமை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல் ப்ரைஸை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, அதோட சார்ட்டர் கன்சல்டேஷன் சொல்லிட்டு ஃபுல் போர்டையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டை தான் எடுக்க போகிறோம். ஏன்னா இந்த 3 ப்ரைஸுக்குள்ளே நம்ம கெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு நம்பர்ஸுகளும் கம்மியாக கிடைக்கும், அதே மாதிரி நம்மளுக்கு வின்னிங் கிடைக்கிறதுக்கும் அதிகப்படியாக சான்சஸ் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் நம்ம பார்க்க போகிறது வந்து காமன் நம்பர், மிஸ்ஸிங் நம்பர். ஸோ அந்த ரெண்டையும் நம்ம இந்த ட்ராவலில் நம்ம வந்து டச் நம்பராக பயன்படுத்த போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு காமன் நம்பர்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு செகண்டுக்கும், அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு தேர்டுக்கும், அதே மாதிரி செகண்ட் டு தேர்டுக்கும். 3 பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே இல்லை. 6 இருக்குது. 6 வந்து காமன் நம்பர். அப்போ 6 கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ ஏற்கனவே இங்கே 3 இல்லை, 3 எடுத்துக்கிறோம். அடுத்து 5 இல்லை. இப்போ இது ரெண்டுக்கும் காமன் நம்பர்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். 6 ஏற்கனவே எடுத்தாச்சு. 2 இல்லை. 0 இல்லை. இப்போ நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 8 1 8 7 இதில் நம்மளுக்கு 3 நம்பர்ஸுமே இதோட எந்த இதுலையுமே கம்பேராக இல்லை. அப்போ 3ஐயுமே நம்ம தூக்கிடலாம். இப்போ 3 நம்பர்ஸையும் நம்ம தூக்கிட்டோம்னா நம்ம இப்போ எடுக்க போகிறது வந்து இதில் பெய்ட்ஸுகளை தனியாக எடுக்க போகிறோம். இந்த பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு காமன் நம்பரில் 6 மட்டும் தான் கிடச்சிருக்கு. அதனால் இந்த ஒரு நம்பரை வச்சு நம்ம வந்து கெஸ் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ காமன் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பெய்ட்ஸ் எடுப்போம், ஏன்னா ஃபுல்லாகவே டபுளில் இருக்குது. அப்போ நம்ம இதில் வந்து பெய்ட்ஸுகளை எடுக்கலாம். ஃபஸ்ட்டு மிஸ்ஸிங் சீரியல் எடுக்கிறதுக்கு முன்னாடி பெய்ட்ஸுகளை எடுப்போம். பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸில் கிடச்சிருக்கிறது 365, செகண்ட் ப்ரைஸில் கிடச்சிருக்கிறது 620, அதாவது எக்ஸ். அதே மாதிரி தேர்ட் ப்ரைஸில் கிடச்சிருக்கிறது 817X. ஸோ இது நம்மளுக்கு 3 பெய்ட்ஸ். இப்போ நம்ம மிஸ்ஸிங் சீரியல்ஸ் பார்க்கலாம். 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இல்லை. M = 4. 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது, 9 இல்லை. அப்புறம் 0 இருக்குது. ஸோ மிஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 9. காமனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 6. அப்போது இது ரெண்டையும் நம்ம வந்து ஈக்குவல் பண்ணிடலாம். ஈக்குவல் பண்ணோம்னா நம்மளுக்கு 649Xன்னு கிடைக்கும் நண்பா. 649X. இப்போ இந்த 4 பெய்ட்ஸையுமே கீழே கொண்டு வந்துடலாம் நம்மளுடைய 4D நம்பர்ஸ்க்காக. அதாவது G1 படி நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர் வந்து 365 620 817, கடைசியாக நம்மளுக்கு 649. இப்போ இதில் ஒரு நம்பர் போட்டு நம்ம பெய்ட்ஸ் உருவாக்கணும்னா நம்மளுக்கு அதிகப்படியான நம்பர்ஸாக இருக்கும். இதுதான் நம்மளுடைய 4D நம்பர்ஸ். இதை நம்ம வந்து கீன்னு சொல்லலாம். இந்த ட்ராவுக்கான கீ நம்பர். இப்போ 3 நம்பர்ஸ் இருக்குது, 4 நம்பர்ஸ் இருக்குது. இதில் மொத்தமாக வந்து நம்மளுக்கு 4 பெய்ட்ஸு, 3 நம்பர்ஸு. நம்மளுக்கு இன்னொரு நம்பர் வேணும். அதே மாதிரி இதை நம்ம ஸ்ட்ரைட்டுக்குள்ளேயும் கொண்டு வரணும். இதுகளில் செட்டு எடுக்கிறதா இருந்தால் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து சார்ட்டர் கான்ஸ்டலேஷனை பயன்படுத்த போகிறோம். இந்த பெய்ட்ஸில் சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு அதை நம்ம இந்த ட்ராவுக்கான 4Dக்குள்ளே கொண்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம 365 எடுத்துக்கலாம். 365 பொறுத்த வரைக்கும் 365 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 53ங்கிற ஒரு பெயர் அதில் இருக்குது. ஸோ இதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து 365 இங்கே ஒரு நம்பர் இருக்குது. இப்போ இதில் கிடச்சிருக்க நம்பர் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே 41, இங்கே வந்து 08 கிடச்சிருக்கு 365க்கு. அப்போ இதை நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 365
ஈக்குவல் டு இதோட நம்ம கொண்டு வர போகிற நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 4 8 0 இதை தான் நம்ம கொண்டு வர போகிறோம். அப்படி இதை கொண்டு வரும்போது நம்மளுக்கு இதில் கிடைக்க போகிற நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு தனித்தனி பெய்ட்ஸாக இருக்குல்ல, அதை வந்து நம்ம பெய்ட்ஸாக மாற்றணும். அதாவது 0 8 நம்மளுக்கு அங்கே 4 1. ஸோ இதை ஃபுல்லாக தனித்தனியாக ஆக்கியாச்சு. தனித்தனியாக ஆக்கும்போது நம்மளுக்கு வந்து 3 6 5 1 3 6 5 4 3 6 5 8 3 6 5 0 இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு 4 நம்பர்ஸ். அதுக்கடுத்து நம்ம 6 to 0 6 to 0 இதை நம்ம கடைசியாக நான் குறைக்கிறதுக்கான வழியை சொல்கிறேன். இப்போது நம்ம கெஸ்ஸிங்கை மட்டும் ஃபுல்லாக பார்த்துக்குருவோம். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கலாம். அதிகப்படியான நம்பர்ஸாக இருக்கும், ஆனால் இதை நம்ம குறைக்க ட்ரை பண்ணுவோம். அதுக்கு மேலே எனக்கு இது குறைச்சி நம்பர் புரியலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம 4Dக்கும் டோட்டோவுக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 6 to 0க்கு பார்க்கலாம். 6 to 0 சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ் 6 to 0 6 to 0 6 to 0 இங்கே ஒன்று இருக்குது. 6 to 0 இங்கே ஒன்று இருக்குது. 6 to 0 6 to 0 இங்கே ஒன்று இருக்குது. வேறு 6 to 0 இங்கே ஒன்று இருக்குது. இப்போ இதில் கிடச்சிருக்க நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 to 0ல் 8 7, அப்புறமா நம்மளுக்கு 6 to 0ல் 7 ஏற்கனவே எடுத்திருக்கோம் 1. அடுத்து 6 to 0 பொறுத்த வரைக்கும் 4. ஸோ அவ்வளோதான். இப்போ இதிலேருந்து நம்ம 4 நம்பர்ஸை கொண்டு வந்துடலாம். அதாவது 6 to 0 8 6 to 0 7 6 to 0 1 6 to 0 4. ஸோ இப்போ நம்ம 2 ஃபார்மெட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுலேயும் நம்மளுக்கு 4 நம்பர், இதுலேயும் நம்மளுக்கு 4 நம்பர் கிடச்சிருக்கு. இப்போ 817க்கு பார்க்கலாம். இங்கே கொண்டு வந்துடலாம். அங்கே ஸ்பேஸ் இல்லை, அதனால் நான் இங்கே கொண்டு வரேன். 817 ஈக்குவல் டு இப்போது 817 சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ் பார்க்கலாம். 817 இங்கே 87 இருக்குது, இங்கேயும் 87 இருக்குது. 817 வேறு இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. 817 81 இங்கே ஒன்று இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து அதிகப்படியாக அந்த தடவை கிடச்சிருக்கு. அது என்னென்னு கீழே எதுவும் இங்கே 20 817 இங்கே 49 817. அதுக்கடுத்து அங்கே 0 ஏற்கனவே எடுத்தாச்சு, அதனால் விட்டுறலாம். 0 ஏற்கனவே எடுத்தாச்சு. இங்கே 40 ஓகே. இங்கே 59க்கு 9 எடுத்தாச்சு, 5 பாக்கி. அடுத்து 2 ஏற்கனவே எடுத்தாச்சு. அவ்வளோதான். இந்த தடவை நம்மளுக்கு இதில் வந்து நம்மளுக்கு 5 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு நண்பா. அதாவது 2 0 4 9 5. இதை நம்ம செட்டாக போட்டோம்னா 8172 8170 8174 8179 8175. இதில் நம்மளுக்கு 5 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ கடைசியாக நம்மளுக்கு 649 போயிட்டு இருக்குது, அதை கொண்டு வந்துடலாம். 649 ஈக்குவல் டு இது சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ் பார்க்கலாம். 649 இதில் நம்மளுக்கு இருக்குது 31 இருக்குது, கீழே கொண்டு வந்துடலாம். 649 இங்கே ஒன்று இருக்குது 15. ஸோ 5 மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். 649 இதில் நம்மளுக்கு வந்து 3 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு இதில் கம்மியான நம்பர்ஸ் தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 315. இப்போ இதை செட்டு போட்டுடலாம். 6493 6491 6495.
இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்பர்ஸ். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு 3 நம்பர்ஸு, இதில் 5 நம்பர்ஸு, இதில் 4 நம்பர், இதில் 4 நம்பர்னு கிடச்சிருக்கு நண்பா. இந்த ட்ராவுக்கு இதுக்குள்ளே இருந்து வர்றதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இதில் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த 4 பைசன் தான் இந்த ட்ராவுக்கு பயன்படுத்தியிருக்கோம். ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு வந்து 4Dக்கும் டோட்டோக்கும் நம்பர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் டோட்டோக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 12/10/2025க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். 11ஆம் தேதி அதாவது சனிக்கிழமை வந்து ரிசல்ட்டை வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.